Proverbs 28 verse 1. ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். பயம் ஒரு has a sneaky way of shrinking people. ஜனங்களை அடக்கும்படி ஒரு குறுகிய இடத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும்படி பயம் சில வேலைகளை செய்யும். சத்தமான பயம்லாம் கிடையாது, அமைதியா பயம் பண்ணும். பயம் சொல்லும், திருப்பி நான் தோத்துட்டேன்னா, இது வேலை செய்யலனா, ஒருவேளை நான் அமைதியா இருக்கணும். இன்னைக்கு பெஞ்சாமினின் தலைமுறை கேள்விப்படுற சத்தியங்கள் நம்மளை விடுதலையாக்கும். கிருபைன்றது doesn't make you reckless. கிருபைன்றது உங்களை தைரியப்படுத்தும். Grace doesn't make you reckless, it makes you confident. Amen. இயேசு டெட்டலிஸ்டாய்னு சொல்லும்போது எந்த இடத்துலயும் பயத்துக்கு பேரம் பேசும்படி ஒரு இடத்தை உருவாக்கல, ஒரு சூழ்நிலையே உருவாக்கல. முடிக்கப்பட்ட வேலை நிமித்தமா தைரியமாக அதிகாரத்தோட வாழ கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். இந்த பேட்டர்னை நல்லா தெளிவா பாருங்க. கிருபைக்கு அடியில வாழ்றவங்க ஹெசிடேட்டே பண்ண மாட்டாங்க, ரொம்ப கீழ்படிதல ஓவர் திங்க் பண்ண மாட்டாங்க. and they don't live apologetically. ஏன்னா கிருபை பயத்தினா, அதாவது தண்டிக்கப்படுற பயத்தையே நீக்கிரும். அந்த பயம் நீக்கும் போது தைரியம் தானா எழும்பும். அப்போ you don't force courage, grace awakens it. கிருபையானது எழுப்பிவிடும், தைரியத்தை எழுப்பிவிடும். யோனத்தானும் அவனோட ஆர்மர் பேரரை பாருங்களேன், ரொம்ப என்கரேஜிங்கான ஸ்டோரி. யோனத்தானு கிட்ட சேனையெல்லாம் கிடையாது, அப்ரூவலும் இல்லை, ஒரு பிளான் பியும் கிடையாது. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், perhaps the Lord will act for us. No pressure, no fear. ஆனா ஒரே ஒன்னு தைரியம் தேவனிடத்துல. யோனத்தான் முன் செல்றான், கர்த்தர் அவன் God backed him up. கிருபைன்றது யோனத்தானுக்கு நம்பர்ஸ் கொடுக்கல, கிருபைன்றது யோனத்தானுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அந்த தைரியம் யுத்த ஸ்தலத்தையே மாற்றி அமைத்தது. மீன் பயம் சொல்லும், இதெல்லாம் இப்படி தப்பா போச்சுன்னா இப்படி. கிருபை செய்யும், கிருபை சொல்ற காரியம். வாட் இஃப் காட் ஷோஸ் அப்? ஒருவேளை தேவன் வந்து நின்னாருன்னா, டெட்டலிஸ்டான்றது நீங்க யூ டோன்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் டு ஏர்ன் காட்ஸ் ஹெல்ப். டெட்டலிஸ்டான்றது தேவனோட தயவை பெற்றுக்கொள்ளும்படி, ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க முன் செல்லல. இங்க முன் செல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட ஒத்தாசை ஆல்ரெடி கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் டெட்டலிஸ்டாய். இப்ப ஏசாயா 61:4 இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு பாலா போன சிதறண்ட கட்டடங்களுக்கு தைரியம் தேவை. ஆனா தைரியம் சுயத்தினால வரப்போறது இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ்ல வரல. ஆனா ஒரு காரியத்து நிமித்தமா வருது, நான் இத தனியா பண்ணல, என் தேவன் என்னோட இருக்கிற. கிருபைன்றது அந்த தைரியத்தை கொடுத்து ஒரு விதமான திரும்பி உழுவாதபடிக்கு கர்த்தர் அந்த பலப்படுத்துவார்ன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறது தான் கிருபை. டெட்டலிஸ்டா என்ற வார்த்தைகள். ஆமென். ஒருவேளை நீங்க தாமதித்தா, ஒருவேளை நீங்க ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஏற்ற வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா, தேவன் சொல்றாரு, நீங்க ரெடி, ஏன்னா கிருபை ரெடி. ஆமென். யூ ஆர் ரெடி because grace is ready. அதனால boldnessன்றது ஒரு சத்தமான காரியம் இல்ல, it is a very peaceful confidence. Amen. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தைரியம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் செல்லுவோம். பயம் அதோட சத்தத்தை என் வாழ்க்கையில நீக்குது. தைரியம் திரும்பி கர்த்தர் எனக்கு கிறிஸ்துக்குள் கொடுத்தாரு. என்னோட கரேஜ் அமைதியாக எழும்பும் கிறிஸ்துக்குள்ள. அது நிமித்தமாய் நான் முன் செல்வேன். ஆங்ஷியஸா இல்லாம என்னன்றத தீர்மானிப்பேன். ரிக்ரெட்டே வராதபடிக்கு
கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. மாத்தமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினால இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபை எல்லா பயங்களை நீக்கிற மகா கிருபையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Whenever people hesitated, thank you for releasing confidence of Father. Holy Spirit, when people doubted, when doubt stepped in, thank you for restoring courage, O Lord. When people shrank back, Holy Spirit, thank you for awakening the boldness within us, O Father. We declare bold steps, we declare clear decisions, we declare fearless obedience in you, O Father. Let us not be rushed, let us not be pressured, let us be only confident in you and in the name of Jesus, O Father. Tetelestai, fear is finished, faith is active, in Jesus' name, amen, 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 amen. யோசுவா 1:9 வாசிப்போமா. Be strong and courageous, for the Lord your God is with you wherever you go. Amen. வாசிங்க. யோசுவா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கலங்கொண்டு திடமனதாயிரு, திரியாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Amen. அதனால இன்னைக்கு நல்லா சுவாசிங்க. இந்த சுதந்திர காலத்தை நல்லா சுவாசிங்க. பயப்படாதீங்க. முன் செல்றதுக்கு பயப்படாதீங்க. கிருபை உங்களோட முன் செல்லும். டெட்டிலஸ்டா எல்லாம் முடிந்தது. தைரியமா நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. God bless you. Have a great day. You are a blessing. Amen.